அனைவருக்கும் வணக்கம். தமிழ் செஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு விமன் கிராண்ட் மாஸ்டரோட வந்து விளையாடின ஒரு ஆட்டத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்குன்னு நினச்சிக்கலாம், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ஆட்டத்தை பற்றி ஒரு சுருக்கமாக வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டு நம்ம வந்து ஆட்டத்துக்குள்ளே போயிடலாம். இது வந்து ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. அவங்க ரொம்ப தப்பு பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்தது ஈஸியாக வந்து வின் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த கேம் வந்து எப்படி போச்சு அப்படிங்கிறத பற்றி தான். இதில் இன்ஸ்ட்ரக்டிவான மொமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவும் அந்த அளவுக்கு இருக்காது. பட் இருந்தாலும் ஐ வாண்ட் டு ஷோ யூ திஸ் கேம். அதனால் வந்து இந்த கேமை ரொம்ப பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இப்போது. ஸோ வந்து ஒயிட் பீஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இந்த கேம் வந்து லீச்சஸில் தான் நான் விளையாடிக்கிட்டு இருந்தேன். இது வந்து 3 minutes பில்ட்ஸ் கேம் தான். நான் யூஸ்வலாக அந்த ஃபார்மேட் தான் விளையாடுவேன். ஸோ ஆப்போனண்ட் வந்து பார்த்திங்கன்னா விமன் கிராண்ட் மாஸ்டர். அவங்களுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரொனவுன்சியேஷன் பண்ணுற அளவுக்கு இல்லை. ஸோ லவ்டியா ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ ஏன்னா யூசர் நேம் எது வேணால் வைப்பாங்க இல்லையா. எனிவே ஸோ தட் டசன்ட் மேட்டர். ஸோ இங்கே வந்து நான் கேம் ஆஸ் யூஷுவல் எனக்கு பிடிச்ச மூவ் வந்து பார்த்திங்கன்னா E4. ஸோ அதனால் கேம் வந்து நான் E4 ஸ்டார்ட் பண்ணுறேன். ரிப்ளை வந்து பார்த்திங்கன்னா அவங்க D6 விளையாடுறாங்க. இது வந்து நார்மலாக வந்து பிரிக் டிஃபென்ஸ், அதாவது பிரிக் டிஃபென்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து ஸ்பேஸ் கெயின் பண்ணேன். அவங்க என்ன பண்ணாங்க, C5 விளையாடினாங்க. இது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாய்ஸ். இது வந்து பிரிக் டிஃபென்ஸில் இருக்கிற ஒரு முக்கியமான வேரியேஷன் அப்படின்ற கணக்கில் வராமல் ஒரு சைட் லைன் அப்படிங்கிற வேரியேஷன் வரும். இதில் முக்கியமான விஷயம் என்ன, ஒயிட் தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னாக்கா, இதை கேப்சர் செஞ்சால் என்ன ஆகும், இல்லை இது எப்படி வந்து ஃபர்தராக வந்து நம்ம கேமை ப்ரோக்ரஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பேசணும். ஒன்று நீங்கள் வந்து ஸ்பேஸ் கெயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பானை வந்து ஃபர்தராக அட்வான்ஸ் பண்ணலாம். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வந்து பெனோனி ஸ்ட்ரக்சரை பற்றி பேசியிருப்போம். அது மாதிரி விளையாடுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நம்ம வந்து பானை வந்து நம்ம வந்து அங்கேவே வச்சுக்கிட்டு ஆடணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஒயிட்டுக்கு பிளாக்குக்கு வந்து அட்வான்டேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு உண்மையாகவே புரியல அந்த நேரத்தில். ஸோ நான் என்ன பண்ணேன், சரி ஓகே ஒன்றும் புரியல. எப்போவுமே நமக்கு புரியாத நேரத்தில் என்ன பண்ணால் நார்மலாக டெவலப்மெண்ட் கேரி அவுட் பண்ணணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், நைட் F3 வந்து டெவலப் பண்ணேன். ஆனால் இந்த இடத்துல கேப்சர் செஞ்சால் பிளாக் என்ன செய்வார் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட்டு. பிளாக் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து குயின் செக் கொடுத்துட்டு நைட் C3, பட் ஒயிட் இஸ் கிளியர்லி பெட்டர். ஏன் ஸ்லைட்லி பெட்டருக்கும் கிளியர்லி பெட்டருக்கும் வித்தியாசங்கள் இருக்குது, நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஆஃப்டர் குயின் C5 வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஷப் வந்து வி கேன் டெவலப் வித் டெம்போ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பொசிஷனை பார்க்கும்போது சாதாரணமாகவே தெரியும் நமக்கு 3 விஷயங்கள் நடந்திருக்கு. ஸ்பேஸ் கெயின் பண்ணியிருக்கோம், 2 மைனர் பீஸை டெவலப் பண்ணியிருக்கிறோம். அண்ட் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டெம்போ திரும்பவும் கெயின் பண்ணுறோம், ஏன்னா குயின் அட்டாக் பண்ணுறோம். இப்போ குயினை இயர்லியாக டெவலப் பண்ணுறதுனால வந்து பிளாக்கு இது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். இங்கே லாஜிக்கலாக நிறைய பேர் என்ன திங்க் பண்ணுவாங்க, பிஷப் டெவலப் ஆகிருக்கு, நம்ம ஏன் வந்து B4 போயிட்டு நம்ம இங்கே அட்டாக் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக அது வந்து மிஸ்டேக்கு. ஸோ இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த லைன், அதனால தான் இதை காமிக்கிறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் பிரிஸ் டிஃபென்ஸ் விளையாடுனீங்க, யாராவது உங்களுக்கு இயர்லி C5 விளையாடுங்க, இந்த லைன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நைட் F3 ஐ டெவலப். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் அவங்க குயின் டெக்ஸ் B2 விளையாடினா இட்ஸ் அப்சல்யூட் பிளண்டர். ஏன்னா வி ஹேவ் நைட் டு D5. ஸோ நைட் டு D5ஓட ஒரே முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா நைட் C7 4 கிங் அண்ட் த ரூக். அதுதான் வந்து விஷயம். இப்போ இந்த இடத்துல வந்து ஓகே நம்ம ஃபோர்க் தானே, அதை நம்ம டிஃபெண்ட் பண்ணிக்கலாம் நினச்சி நீங்கள் கிங்கை மூவ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஈவன் உங்களை குயினே வந்து ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு ரேண்டம் மூவ்னு வச்சுக்கோங்களேன், A4 அப்படின்னு சொல்லி நம்ம விளையாடுறோம். இது ஆக்சுவலி குயினை ட்ராப் பண்ணுறதுக்கான ஒரு மூவ். அடுத்து நைட் F6 டெவலப் பண்ணுறாங்கன்னா தென் பிஷப் D4 கேம் இஸ் ஓவர். ஏன்னா குயின் வந்து ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ இப்படி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைனு. ஈவன் குயின் நீங்கள் ட்ராப் ஆகாமல் விளையாடினாலும் பிளாக் வந்து கொஞ்சம் வந்து ஓப்பனிங் சொதப்பிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் நான் வந்து அந்த அளவுக்கு பனிஷ்மெண்ட் பண்ணலை அவங்கள. ஸோ ஐ பிளேட் த மூவ் நைட் F3. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, G6 இயர்லி G6 விளையாடுறாங்க. ஸோ இது வந்து நம்ம மாடர்ன் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது G6 டைரெக்டாகவே விளையாடுவாங்களே அந்த மாதிரி. ஸோ C3 விளையாடினேன் நான். என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, எனி பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து பிளாக் வந்து கேப்சர் செய்வாங்க, பட் நான் வந்து கேப்சர் பண்ண விரும்பலை. ஸோ C3 விளையாடினேன். ஸோ பிஷப் வந்து நம்ம பிளாக் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் இருக்கும் அப்படின்னு நினச்சி ஸோ இமீடியட்டாக அவங்க பிஷப் G7 விளையாடினாங்க. இப்போது C3யோட பாயிண்ட் என்ன, இப்போ நான் இமீடியட்டாக C5 கேப்சர் பண்ணலாம். ஏன்னா கேப்சர் பண்ணும்போது தெர் இஸ் நோ செக். ஓகேங்களா. அந்த குயின் A5 செக்கு கிடையாது. அப்போ பானை ரெக்கவர் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணணும், அவங்க கண்டிப்பாக வந்து பானால் தான் கேப்சர் பண்ணணும். இல்லைனா வந்து பானை கிவ் அப் பண்ணிவிட்டு லேட்டராக வந்து பானுக்கு ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிளிட்ஸ் கேம்லாம் இதெல்லாம் நம்ம பெருசாக கேல்குலேஷன் பண்ணி ஆட முடியாதுன்றதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, இமீடியட்டாக கேப்சர் பண்ணிடுறாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேஸ்லிங் ரைட்ஸ் வந்து அவங்க இழக்க நேரிடுது. ஸோ கிங் டெக்ஸ் D8. ஸோ பிஷப் டு G5 வந்து எனக்கு என்னென்னா, ஓகே எப்போவுமே வந்து நான் ஒரு ஆப்போனண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கேஸ்லிங் ரைட்ஸ் போன உடனே முதல் விஷயம் ஞாபகம் வர வேண்டியது, எப்படியாவது குயின் சைட் கேஸ்லிங் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணணும். ஸோ தட் நம்ம வந்து கிங்கை வந்து கேப்சர் பண்ணார் இல்லையா, அந்த மாதிரி கேப்சர் பண்ணுறப்போ ரூக் வந்து
D5க்கு வரும்போது திரும்பவும் நமக்கு ஒரு டைம் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ அந்த பாயிண்ட்னால நான் பிஷப்பை ரேண்டமாக டெவலப் பண்ணுறதுக்கு ஓகே பிஷப் G5 விளையாடினேன். ஸோ நைட் C6 அவங்களும் ஒரு டெவலப்பிங் மூவ் விளையாடினாங்க. நைட் A3 அனதர் டெவலப்பிங் மூவ். ஏன்னா நைட் C3 ஆப்வியஸாக விளையாட முடியாது. பட் நைட் A3 நைட் C4 அப்படி கேமுக்குள்ளே ஈஸியாக கொண்டு வரலாம். ஆர் நைட் C2 அண்ட் தென் E3 தேவைப்பட்ட ஸ்கொயருக்கு நம்ம அழகாக வந்து நகர்த்திக்கலாம். ஸோ இங்கே வந்து H6 விளையாடினாங்க. பட் நம்மளுடைய பிளான் என்ன, குயின் சைட் கேஸ்லிங் இல்லையா? ஸோ குயின் சைட் கேஸ்லிங் பண்ணி செக் கொடுத்தேன். இங்கே என்ன பண்ணாங்க, திரும்பவும் கிங் மூவ் பண்ணாங்க. இப்போ இந்த எவால்யூஷனை பற்றி பேசும்போது ஒயிட் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கார். ஈஸியாக வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ சில மூவ்ஸ்க்கு அப்புறம் இன்னமும் பேசலாம் நம்ம. பிஷப் E3 ஏன்னா வந்து பிஷப் அட்டாக்ல இருந்தது. நான் திரும்ப பாருங்கள், எல்லா மூவும் பாருங்கள், என்னோடய மூவ்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டைம் கெய்னிங் மூவ்ஸ் தான் இருக்கும். ஸோ இப்படி டைம் கெயின் பண்ணுறதுனால என்ன ஆகும், நீங்கள் டைம் வந்து லீடிங்கில் இருப்பீங்க, டெவலப்மெண்ட் லீடிங்கில் இருப்பீங்க. அதுவே உங்களுக்கு வெற்றியை வந்து தானாகவே வழிவகுக்கும். இப்போ பாருங்கள் எப்படி நடக்குதுன்னு. B6 விளையாடுறாங்க சாதாரணமாக. B6 என்ன ஆகுது, ஒரு பாயிண்ட்டை வந்து வீக் பண்ணியிருக்கேன். எந்த பாயிண்ட்டு, C6, அவ்வளோதான். இப்போ இந்த பாயிண்ட்டை இமீடியட்டாக அட்டாக் பண்ண, பட் அட்டாக் பண்ணல, தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. நான் பிஷப் டு B5 வந்து ஒரு நல்ல மூவ். நான் லேட்டராக விளையாடுவேன், பட் அப்போ வந்து அது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாது. ஸோ நைட் B5 விளையாடினா திரும்பவும் ஐ எம் த்ரெட்னிங் சம்திங் ஆன் C7. ஸோ கிங் F8 திரும்பவும் கிங்கை மூவ் பண்ணுறாங்க. நைட் C7 எனிவே, நான் வந்து ரூக்கை வந்து அட்டாக் பண்ணுறேன். எனக்கு நைட் வர்றதுக்கு வழி இருந்தது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், நைட் C7 விளையாடினேன். ஸோ டு டிஸ்டர்ப் த ரூக்ஸ் ஆக்டிவிட்டி. ஸோ ரூக் டு B8. அண்ட் இந்த பொசிஷனில் அவங்க என்ன விளையாடினாங்க அப்படின்னா பிஷப் F4 வந்து விளையாடினேன் நான். ஆனால் கரெக்ட் மூவ் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்னது மாதிரி C6 பாயிண்ட்டை நான் வந்து அட்டாக் பண்ணியிருக்கலாம். அதுதான் நான் வந்து பண்ணலை. ஸோ பிஷப் B5 அடுத்து அவங்க பிஷப் B7 பிஷப் F4 இப்படி வந்து ட்ரை பண்ணியிருந்தால் கேமோட சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா இப்போ E5 விளையாடினாங்க அப்படின்னு சொன்னாக்கா, we can simply take on C6. After E takes F4 we can take on B7. After rook takes B7 we can infiltrate with the rook B7 and another rook is coming and இட்ஸ் a complete winning position. இப்படி நம்ம இந்த பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது லுக் அட் திஸ் 3 பீசஸ். அட்லீஸ்ட் இந்த ரெண்டு பீஸ் பாருங்கள். எப்போ இந்த கிங் வந்து இவங்களுக்கு வழி விட்டுட்டு அட்லீஸ்ட் இந்த ரூக் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் வின்னிங் பொசிஷன் தான். பட் நான் என்ன செஞ்சுட்டேன், இமீடியட்டாக பிஷப் F4 விளையாடிட்டேன். பட் E5 வந்து விளையாடுறது இப்போ லாஜிக்கலாக இருக்கும். ஏன்னா தெர் இஸ் நோ பிஷப் B5 ரைட். ஸோ பிஷப் G3 வந்து ட்ராப் பண்ணேன். ஸோ எக்ஸ்ரே பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சேன். ஸோ பிஷப் G4 பிஷப் B4 திரும்பவும் அந்த டைம் கெய்னிங் மூவ் தான். பிஷப் F3 GF3 அண்ட் ஹியர் ஷி பிளேட் நைட் G7. ஸோ சப்போர்ட் பண்ணுறாங்க, நைட்டை டெவலப் பண்ணி நைட்டை சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த பொசிஷனில் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொன்னாக்கா, ரொம்பவே வந்து சாதாரணமான ஒரு மூவ். நான் ஏற்கனவே வந்து ஐ திங்க் அலக்கைன் கன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அலக்கைனோட துப்பாக்கி எப்படி நம்ம வந்து ஃபார்ம் பண்ணுறது, அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற வீடியோவில் சொல்லியிருந்தேன். பட் நான் இந்த கேமில் அதை என்னால் ஃபாலோ பண்ண முடியல. இப்போ நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. என்ன வாய்ப்பு இருக்குது, டேரெக்டாகவே வந்து ஐ திங்க் நம்ம இன்ஃபில்ட்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ரூக் டு D7 விளையாடலாம். பட் நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னாக்கா, நைட் டு D5. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஓகே உள்ளேருந்து நம்ம வெளியே வரோம். நான் என்ன நினச்சேன், ஓகே சென்ட்ரலைஸ் பண்ணுறோம், அவங்க கேப்சர் பண்ணால் நம்ம பான் வந்து பாஸ் ஆகும் இப்படி திங்க் பண்ணேன். ஏன்னா ஷார்ட் டைமில் அதான் பண்ண முடியும். பட் அது வந்து ஆக்சுவலாக ஒரு மிஸ்டேக். அண்ட் அதுக்கப்புறம் H5 வருது. அப்போ பார்த்தீங்கன்னா பிஷப்பே வந்து ட்ராப் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா H4க்கு அப்புறம் என்னோட பிஷப் வந்து ஸ்கொயர்ஸ் கிடையாது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கணும், ஃபஸ்ட்டு இந்த பிஷப்போட த்ரெட்டுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கணும். நான் என்ன செஞ்சுட்டேன், ஐ பிளேட் நைட் டேக் C7. ஸோ ஏன்னா இது வந்து ஓரளவுக்கு வந்து ஃபோர்சிங் மூவ் தான். ஏன்னா அவங்க விட்டுட்டாங்க, பிஷப் அட்டாக் பண்ணால் திரும்ப இன்னொரு நைட்டை கேப்சர் பண்ணால் அது வந்து பெரிய லாஸ் அவங்களுக்கு. இது ஆப்வியஸாக ஒரு ஸ்மால் கேல்குலேஷன். ஸோ அதனால் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா நைட்டை வந்து வெட்டிட்டாங்க. இந்த பொசிஷனில் வந்து ரூக் டு D7 விளையாடலாம். இது வந்து கம்ப்ளீட் பிளண்டர். ஏற்கனவே வந்து ஒரு 2-3 மூவுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ரூக் D7 பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போது நிறைய ஆட்டங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம சேனலில் வந்து நிறைய ஆட்டங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி ஒரு மூவ் இல்லை வந்து 2 மூவுக்கு அப்புறம் வந்து விளையாடுற மூவ் வந்து பார்த்திங்கனாக்கா முன்னாடியே வந்து விளையாடுந்தால் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே எல்லா பாசிபிலிட்டியும் செக் பண்ணோம். அதுக்கு நம்மளை என்ன மாதிரி நீங்கள் பிளிட்ஸ் விளையாடிங்கன்னா டெஃபினட்டாக அது பண்ண முடியாது. ஸோ ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் பிளேயிங் த ரேபிட் கேம். ஸோ ரேபிட் நீங்கள் ட்ரை பண்ணும்போது டெஃபினட்டாக எல்லா ஆப்ஷன்ஸையும் நம்ம வந்து பார்க்கறதுக்கு நேரங்கள் அதிகமாகவே கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து பெட்டராக விளையாடலாம். இப்போ ரூக் D7 ஏன் பிளண்டர்ன்றது ரொம்ப ஆப்வியஸ். ஏன்னா என் பிஷப் வந்து ட்ராப் ஆக போகுது. அன்ஃபார்ச்சுனேட்லி இதுதான் வந்து பெரிய பிளண்டர் அவங்க பண்ணுற ஃபஸ்ட்டு பிளண்டரு. ஏன்னா தெரிஞ்ச விஷயம் இல்லை, ஏன்னா நானுமே பிளண்டர் பண்ணுறேன், அது அவங்க பார்க்காது, அது அவங்களோட பிளண்டர். ஸோ அவங்க வந்து பான் H4 புஷ் பண்ணாங்க, அந்த கேம் இஸ் அந்த பிஷப் இஸ் லாஸ்ட் ரைட். பட் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா பிஷப் H6 செக் கொடுத்துட்டாங்க. இதனால் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஓகே இது வந்து ஒரு டெம்போ கெய்னிங் மூவ் வந்து அவங்களுக்கு கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, it is just helping my king to improve. So now king to C2 simple. And now if you see that E5 is hanging and in the next move I am going to put the rook on the D1. So இப்போ வந்து என்னாச்சு,
அழகாக நமக்கு வந்து சுலபமாக வந்து டபுள் பண்ணி 7th ரேங்க் போகிறதுக்கு வழி வந்து அவங்களே வகுத்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இவங்க என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, இப்போ ரூக் வந்து நம்ம மேலே போனதுக்கப்புறம் ஒரு பான் வந்து ஹேங்கிங்கில் இருக்குது. ஆப்வியஸாக A7 வந்து ஹேங்கிங்கில் இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் வந்து G7 அந்த பிஷப் E5 வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் பிஷப் H6 வந்து அந்த பாயிண்ட் வந்து இப்போ டிஃபென்ஸ்லெஸ் ஆயிடுச்சு. இப்போ 2 பாயிண்ட்ஸ் வந்து அன்டிஃபெண்டாக இருக்குது. அப்போ ஏதாவது ஒன்று தான் கண்டிப்பாக டிஃபெண்ட் பண்ண முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் E5 தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. என்ன காரணம் அப்படின்னாக்கா, அந்த பாயிண்ட் விட்டுட்டோம் அப்படின்னா the கேம் இஸ் லாஸ்ட். ஆனால் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, ஷீ பிளேட் த மூவ் ரூக் A8. ஸோ அதனால் வந்து கேம் வந்து இன்ஸ்டண்ட்டாக முடிஞ்சு போச்சு. எப்படி இன்ஸ்டண்ட்டாக முடியுதோ பிஷப் டேக்ஸ் G7 செக். இப்போ என்ன செய்வீங்க, இட்ஸ் நாட் எ செக் ஆக்சுவலி, இந்த ரூக் வந்து மூவ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பெட்டர் மூவ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிஷப் டு G7 அப்படின்னு சொல்லி இருக்குது. பட் ஆப்வியஸாக பிஷப் G7 வந்து லூசிங் மூவ். ஸோ வேறு என்ன பண்ணலாம், இப்போ ரூக்கை வந்து நம்ம மூவ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஈஸி. ரூக் HD1 ஆஸ் யூஷுவல் நம்மளோட பிளான் படி நம்ம வந்து போயிட்டே இருக்கலாம். அண்ட் ஈவன் நம்ம வந்து இந்த பீஸை வந்து பின் பண்ணி திரும்ப வின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இப்படி வந்து கேமை ஈஸியாக வின் பண்ணலாம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா, ப்ராப்ளி பிஷப் G7 வந்து விளையாடினாங்க. பட் அது வந்து பெரிய மிஸ்டேக். ஏன்னா பிஷப் டெக்ஸ் G7 வந்து செக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் கோஸ் நோ ஃபர்தர். என்ன காரணம் அப்படின்னாக்கா, இங்கே ரிசைன் பண்ணிடுறாங்க. ஏன் ரிசைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சிம்பிளாக ஒரு லைன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, இங்கே கேப்சர் செஞ்சிங்க அப்படின்னா ஆப்வியஸாக நம்ம ரூக் டெக்ஸ் E7 விளையாடுறோம். அண்ட் அகைன் நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட் பீஸ் அப்பு. ஸோ இந்த பான் ஸ்ட்ரக்சர்லாம் நமக்கு தான் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ H4 லாக்கிங் த பான் ஸ்ட்ரக்சர். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ கம்ப்ளீட் வின். இதை வந்து நம்ம பெருசாக டிஸ்கஷன் பண்ண தேவையில்லை. இது இன்ட்ரெஸ்டிங்லி இஃப் இந்த பொசிஷனில் கிங் E8 வந்தாங்க, யாரும் வரப்போகிறது கிடையாது. சப்போஸ் வந்தாங்க அப்படின்னா நம்ம டிஸ்கவரி கொடுக்கலாம். அப்போ வந்து திரும்ப கிங் D8 வருவாங்க. ஸோ கிங் D8க்கு அப்புறம் பிஷப் E5 டிஃபெண்டிங் த ரூக். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிங்குக்கு எஸ்கேப் ஸ்கோர்ஸே கிடையாது. தட் மீன்ஸ் ஒரு செக்கு கொடுத்தாலோ 2 செக்கு கொடுத்தாலோ கேம் வந்து ஓவர் ஆகிடும். சும்மா ஏதோ ஒரு ரேண்டம் மூவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ரூக் டு D1 செக்கு. அப்போ வந்து நைட்டெல்லாம் பிளாக் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா செக் மேட் ஆகிடும். ஸோ இப்படியும் வந்து நடக்கும். ஆனால் அவங்க வந்து பிஷப் டேக்ஸ் G7க்கு அப்புறமே ரிசைன் பண்ணிடுறாங்க. இது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஆஸ் யூஷுவல் நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி சாதாரண விஷயந்தான். முக்கியமான காரணம் என்ன, நிறைய பேர் வந்து டைட்டில் பிளேயர் இருக்கவங்க நம்ம வந்து கமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஓவர் த போர்டில் ஆப்வியஸாக. பட் பிளிட்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது நிறைய பேர் வந்து நல்லா விளையாட மாட்டாங்க. அது வந்து அதுவும் நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா நிறைய பேர் நம்ம வந்து பார்த்துருப்போம் ஓவர் த போர்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக விளையாடுவாங்க. அதே சேம் பிளேயர் வந்து நீங்கள் 2D போர்டில் வந்து பிளிட்ஸில் இல்லை வந்து ஃபாஸ்டர் கேம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக விளையாடுவாங்க. அதே உல்ட்டாவும் நடக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போது நம்ம ஹிகாருவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப வேறு லெவலில் வந்து இதில் வந்து ஆன்லைனில் விளையாடிட்டு இருப்பார். ஃபுல் டைம் ஸ்ட்ரீமராகவே வந்து இருக்கார். அதே வந்து பார்த்திங்கன்னா ரேப்பிடோ இல்லை கிளாசிக்கலோ ஆடும்போது நல்லா தான் விளையாடுவார். பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு விளையாட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்ல வரேன் நான். ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். அதனால் இவங்களை நான் வந்து இது பீட் பண்ணது அவ்வளோ பெரிய விஷயமாலாம் பேசலை. ஜஸ்ட்டு வந்து இன்ஃபர்மேஷன், அந்த கேம் விளையாடினா இது மாதிரி ஆச்சு அப்படின்றது, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா 630 வீடியோவுக்கு மேலே போட்டிருக்கோம். அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நிறைய பேர் வந்து புதுசாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி. ரெண்டாவது விஷயம் என்ன, நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா வீடியோ செக்ஷன் போய்ட்டு ஓல்டு அந்த ஷார்ட் பண்ணிங்க அப்படின்னா பழைய வீடியோக்கள் வரும். இல்லை பிளேலிஸ்ட் செக்ஷன் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச பிளேலிஸ்ட் ஏதோ அதை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படி என்ன அப்படின்னா, ரீசெண்டாக நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இன்டர்நேஷ்னல் செஸ் டே அன்னைக்கு ஒருத்தர் டொனேஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ டேனியல், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி மணிச்செல்வம், பிருந்தா, செந்தில், சிவசங்கர், மோகன்ராம், கோகுல், இவங்க எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவளிச்சுட்டு வாங்க. ஸோ ஏற்கனவே நம்ம வந்து அறிவித்த மாதிரி 20,000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு டோர்னமெண்ட் ஆஸ் யூஷுவல் ஃப்ரீ டோர்னமெண்ட் வந்து ஹோஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். இப்படி தொடர்ந்து நன்கொடை மூலயமா வந்து சப்போர்ட் பண்ணியிருக்க உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. பிகாஸ் அதனால தான் இப்போ வந்து நம்ம ஒரு டோர்னமெண்ட்டே வந்து நமக்கு வந்து பாசிபிளாக இருக்குது. ஸோ திரும்பவும் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஸோ இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.